இதே நடக்குது. திமுக கட்சிக்காரங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. தமிழ்நாட்டை இன்னைக்கு பிளாட்டா வித்து நாசப்படுத்திட்டாங்க. விவசாயம் பண்ண முடியல. விவசாய நிலத்தை புடுங்கி உங்க கிட்டதெல்லாம் புடுங்கி பெரிய கம்பெனி பெரிய முதலாளிகளுக்கு லஞ்சம் வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு தாராவாத்து கொடுக்கின்ற இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை, முப்போகம் விளைகின்ற இந்த விவசாய மண்ணை, நமக்கு சோறு அளிக்கின்ற இந்த விவசாய மண்ணை கொடுங்கோல் திமுக ஸ்டாலின் அவர்கள் உங்க கிட்ட இருந்து பிடுங்கி டாடா நிறுவனம் பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு நீ சோறுக்கு என்னையா பண்ணுவீங்க? ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு சோறு அளித்த மண், உணவளித்த மண். இனி ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும். நம்ம இடையில வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இடையில வந்துட்டு போறோம். நம்ம இந்த மண்ணை பாதுகாக்கணும். ஒரு சத்திரியனா பிறந்தா இந்த மண்ணை பாதுகாப்பான். அதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. அதான் என்னுடைய கடமை. இந்த மண்ணையும் மக்களையும் நான் பாதுகாப்பேன். ஏன்னா இந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண். இந்த மண் உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற மண். திமுக காரங்க மாதிரி இந்த மண்ணை வித்து அவங்களுக்கு எல்லாம் தாரவாத்தை கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போடா, எனக்கு காசு கொடுறான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதெல்லாம் சிந்தியுங்கள். தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ திடீர்னு வருவாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, உங்களுடன் ஸ்டாலின். யாரு கூட ஸ்டாலின் இருக்கிறார்? யாரும் இல்ல கூட, யாரும் இல்ல. டிராமா நடக்குது. ஏதோ நாடகம் டிராமா. காலையில வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பார். கால் ஷீட் கொடு, ஆக்ஷன் டேக் கிளாப் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்ஷன் நடக்கும். 2 மணி நேரம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அது மீடியால போட்டுனே இருப்பாங்க நாள் ஃபுல்லா. அதான் நடக்குது. ஏன்னா இங்க நீங்க படுற கஷ்டம், பெண்கள் படுற கஷ்டம், இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் போய் குடிக்கிறான், போதை பழக்கத்துல மாட்டிக்கிறான். விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், நெசவாளர்கள் படுகின்ற கஷ்டம், இது ஏதாவது தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? இந்த பகுதியெல்லாம் நெசவு செய்கின்ற மக்கள். எனக்கு பார்த்தா விவசாயிகளும் நெசவாளர்களும் ஒன்றுதான். சமீபத்தில் காஞ்சிபுரம் போனேன் நான். காஞ்சிபுரம் போனா அங்க பட்டு நெசவு கிட்டத்தட்ட 5 வீட்டுக்கு போனேன். 5 பேர் வீட்டுக்கு போனேன். என்ன பண்றாங்க? பட்டு போடுவ, கைத்தறியில பட்டு போடுவ நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. பரம்பரையா எவ்வளவு பெரிய ஒரு கலை. அன்னைக்கு உள்ள போய் அவங்க வீட்டுல பார்த்தா ஓடு வீடு ரிப்பேர் பண்ணதுக்கு காசு இல்லை. கேட்டா 40 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 12 நாள் வேலை செஞ்சாதான் எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். 12 நாள் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 2 கையை யூஸ் பண்ணணும், 2 காலை யூஸ் பண்ணணும். அப்படி அட் அ டைம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த காலை அமைக்கி அப்படி உள்ள இந்த பக்கம் பண்ணோம். அப்புறம் இந்த காலை அமைக்கி அதை எடுத்து அப்புறம் இதை முன்னாடி தள்ளி திருப்பி வந்து காலை அமைக்கி திருப்பி அதை உள்ள அந்த பக்கம் போடணும். அப்புறம் அந்த பக்கம் எடுத்து அப்புறம் இதை தள்ளி இந்த பக்கம் இந்த காலை அமைக்கி இதை பண்ணணும். பண்ணி பார்த்தேன், முடியல. நான் இத காலங்காலமா வாழ்க்கை முழுவதும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வரும் கேட்டா எங்களுக்கு என்ன ஒரு புடவை 12 நாள் ஆகும், 5000 ரூபாய் கிடையாது. விவசாயிகளும் அதே தான். உங்ககிட்ட விவசாயிகள் உங்ககிட்ட தக்காளி 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி சென்னையில 100 ரூபாய். உங்களுக்கு ஒண்ணும் வரல. அதே போன்ற நெசவாளர்கள் ஒண்ணும் வரல. இந்த பகுதியில் லுங்கி நெசவு, புடவை நெசவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நலிந்து விட்டது அந்த தொழில. ஆனா இதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. அவரு நடிச்சிட்டு இருக்கிறார், கால் ஷீட்ல பிஸியா இருக்கிறார். கேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர், ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டா போதுமையா? ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் வரப்போறல. அதெல்லாம் ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும், இவர்கள் கொள்ளை அடித்தது போதும். சமூக நீதி என்று வார்த்தை சொல்ல கூட தகுதியற்றவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சிக்காரர்களும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.